எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி, பல நல்ல உள்ளங்களை எப்போதும் ஈர்க்கக்கூடியவர். இளைஞர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது. இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. கட்சிக்கு விசுவாசம், தலைமைக்கு மரியாதை, தொண்டர்களுக்கு அரவணைப்பு, இதுதான் அவரது அரசியல் இலக்கணம். அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி. இதெல்லாம் பேசணும். ஓகே, ஆன் பண்ணி அப்படியே அங்கிருந்து பேசுங்க. அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கன்னா அதுல இருந்து மைக்கு வச்சா சரியா வராதான். இல்லை அங்க கேளுங்க, கரெக்டானு கேட்டுங்க. நான் பேசிடுறேன், அவங்க சொல்றேன், அவங்க பேசுறதுக்காக சொல்றேன். நீ பேசுங்க, தப்பு இல்லை. அவங்களும் பேச மாட்டாங்க. வெல்கம் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 3 தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு. இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள். அடுத்த 2026 எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள். அது அனைவருக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது. தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க பேசுறீங்க சார், கொஞ்சம் தள்ளி வணக்கம். கேட்கலங்க, கேட்கல. எடுத்தே பேசு. அது என்டிஆர் எடுத்தே பேசுங்க. அப்படி பேசுங்க, எடுத்தே பேசுங்க சார். மைக்ல பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள். பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து இவ்வளோ மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் மேலும் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் பெற்ற 9 முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இது பெரும் மகிழ்ச்சியான தருணம், பெருமையான தருணம். தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு புதிய பாதையை இன்றைய தினம் வகுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பார்த்தீங்கன்னா, அண்ணன் இணைய போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதறின என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இன்றைய மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று. அதன் ஒரே ஒரு சிறு வெளிப்பாடுதான் அண்ணன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இணைந்திருப்பது. நிச்சயமாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும், இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த ஆண்டு வரப்போகும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்று எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்ந்து சிறப்பான ஒரு மக்களாட்சியை வழங்குவார். அதற்கு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.
வரலாறு திரும்புகிறது. மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. தன்னுடைய 22 வயதில் ஒரு முடிவு எடுத்தார். 1972 கட்சியில சேர்ந்து 1976 எம்எல்ஏ ஆகி அண்ணனுடைய வாழ்க்கையில 2 மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கு. அதுல ஒண்ணு 72 புரட்சி தலைவரோட இணைந்து 76 எம்எல்ஏ ஆகி 77 ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக. அதுக்கப்புறம் 1989 மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சேர்ந்தார். 3வது முறையாக வாழ்க்கையில் 2025 ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க 2026 தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கி வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனால நேற்று இருந்து பார்த்திருப்பீங்க, தேசிய கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா 1977 89 இருந்ததோ அதே மாதிரி 2026 ஒரு முதலமைச்சரை உருவாக்க, தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறாரு. பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது. மொத்தமே 6 மாவட்டம் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும். அண்ணா கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தமிழக வெற்றி கழகத்திற்கு கிட்டத்தட்ட 28% கிராஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10% ஒர்க் பண்ணா போதும். இளைஞர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நம்ம இன்னொரு ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அண்ணன்ங்கிறது வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு 55 வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து, வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமைகளோட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு. அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளர் ஆனந்தன் இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது 26 ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம். அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து நாங்கெல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். அண்ணனை எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களே வருக, ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி.